ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சுவையாவை எப்படி செய்யுதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 ஆனியன் சிறுசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. நல்லா இந்த ஆனியன் வதங்கட்டும். அதோட 2 பச்சை மிளகா, ஆனியன் நல்லா வதங்கட்டோங்க. அப்போ தாங்க இந்த டிஷ்ஷு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கிறீங்க. இது நல்லா வதங்கட்டும். இதோட 2 தக்காளி சிறுசாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி மேஷி ஆகட்டுங்க. மேஷி ஆனதும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க. அதோட 10 பல் முந்திரி இதில் அந்த எண்ணெயிலே ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறீங்க. இதையும் அந்த வெங்காயம் தக்காளியோட ஆட் பண்ணிக்கிறீங்க. இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், ஒரு 25 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா மெல்ட் ஆனதும் இதில் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், பிரியாணி இலை 1, ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் பிரியாணி இலை போட்டுக்கிறீங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது கலர் கொடுக்கறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா அந்த எண்ணெயில் நல்லா கலரி விடுங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். அதோட ஜீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுமாதிரி அரைச்சி வச்ச அந்த விழுதியும் இதில் ஆட் பண்ணிக்கிறீங்க. நல்லா கலரி விடுங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் மேலே தண்ணி எடுத்து அந்த மிக்சி ஜாரை நல்லா வாஷ் பண்ணி அதையும் இதில் விட்டுறீங்க. கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதோட ஒரு 50 ml பால் ஆட் பண்ணியிருக்கேங்க நான். இதில் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அதோட சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா டிஷ்ஷு நல்லா இருக்காது. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. அதோட கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா க்ரஷ் பண்ணி போடுங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக தாங்க இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். இது நல்லா பாருங்கள், கிரேவி நல்லா வந்துருச்சு. சுட சுட சப்பாத்தியோட பரிமாறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.